ஏன் தெரியுங்களா? ஆ? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன்து. சமூக ஊடகங்கள்ல விஜய் அவர்களுக்கு எதிராக கருத்துக்கள் வலுக்கிறது. விஜய் அவர்கள் வந்து 41 உயிர் போறதுக்கு காரணமாக அமைஞ்சிட்டாரு. விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் போஸ்டர்கள் அடித்து ஒட்டப்படுகிறது. விஜய் அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது. விஜய் அவர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தலைமறைவாகி இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? ஏன் இப்ப வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கரூர் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட நபர்கள பார்க்கல அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க தாவேகா தொண்டர்கள் தானா? தாவேகா கட்சிக்காரங்க தானா? நீங்க வந்து ஃபேக்கா ஆளுங்கள செட் பண்ணி, நீங்க வந்து மருத்துவமனையில டிராமாவ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உண்மையிலே செத்தவன் எல்லாம் தாவேகா தொண்டன் தானா? அப்படிங்கிற கேள்விய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் எழுப்புனாரு. உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லவே சார், எந்த எந்த உறவுகளை வந்து அவங்க அடையாளம் காமிச்சாங்க, இது இன்னாரு இன்னாரு எங்களுடைய உறவினர்னு எங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க? உண்மையிலேயே உங்ககிட்ட டேட்டாஸ் இருக்கா? இத்தனை பேர் தான் செத்தாங்கன்றத நீங்க எதை வச்சு சொல்றீங்க? 4 பேர் செத்துருக்கலாம். ஆனா நீங்க 40 பேரை கணக்கு காட்டியிருக்கலாம்ல. இரவோடு இரவா வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையிலே கொடுத்துட்டீங்களே, அப்ப எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதுல ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லியுள்ளார். அவைகளுக்கெல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது இது ஒரு வாரத்திற்கு முன்பு இருந்தே மிகப்பெரிய அளவுல திட்டம் தீட்டப்பட்டு விஜய் அவர்களை இந்த சூழ்ச்சியில சிக்க வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு டீமே உழைச்சிருக்கு அப்படின்னு ஒரு திரைப்படத்துல வரக்கூடிய மாதிரியான ஒரு கற்பனையை ஒட்டுமொத்தமாக விஜயை சார்ந்து விஜய்க்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்கள் சமூக ஊடகங்கள்ல பரப்பி வர்றாங்க. அப்படி பரப்பி வரக்கூடிய நபர்கள் மீது தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 25 பேர் கழுதிங்க போறதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அண்மை செய்தி. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியானது தொடர்பாக வதந்தி பரப்பிய 25 பேர் மீது சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அதாவது விஜய் அவர்கள் ஒரு கரூருக்கு போய் கூட்டத்துல பேசுறாரு. அங்க கூட்ட நெரிசல் ஏற்படுது. அங்க மக்கள் வந்து சாகுறாங்க. குழந்தைகள் சாகுது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் குழந்தைகளையும் சாகடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டம் போட்டிருந்துச்சா? கிட்டத்தட்ட 8 குழந்தைகள் வந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுது. அந்த 8 குழந்தைகளுடைய உடலும் வந்து அரசு மருத்துவமனையில தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்துச்சா? நீங்க 4 பேர் தான் செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா 40 பேருன்னு அவங்க சொல்றாங்க. அது எப்படி 40 பேரு அப்படின்னு சொல்லி இவங்க பொய் சொல்ல முடியும்? பொய் சொல்றாங்கன்னே வச்சுக்கோமே. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, இப்ப தாவேகாவுக்கு திமுக எதிரிங்கிற மாதிரி, திமுகவுக்கு மத்தியில ஆளுகிற பாஜக எதிரி இல்லையா? ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி வந்து ஒரு 40ற்கும் மேற்பட்ட நபர்களை ஸ்டாம்பேடு பண்ணி திட்டம் போட்டு கொலை செய்து ஒரு கட்சி, ஒரு அரசாங்கம் அப்படின்னா, மத்திய அரசு, நேஷனல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி இவங்கெல்லாம் வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அப்ப கொஞ்சம் கூட அறிவில்லாம பேஸ்லெஸ் ஆன எந்த விதமான ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுகளை இந்த தாவேகா தற்குறிகள் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற பேர்ல சமூக ஊடகங்கள்ல பரப்பிட்டு வரானுங்க. அவனுங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். எல்லை மீறி ரொம்ப உக்கிரமா வந்து ஒரு தம்பி எல்லாம் பேசுறான். அவனுக்கெல்லாம் 18 வயசுக்கு கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி மேல கை வச்சா அவ்வளவுதான், போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துவோம், பத்தி எரியும், தமிழ்நாடே வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு கலவரத்தை தூண்டுற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு வரானுங்க. விஜய் நான் தொட்டு பாருங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும், போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். நீ விஜய் நான் வீடு மட்டும் இறங்கி பாரு, தமிழ்நாடே பிளாஸ்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ தொட்டு மட்டும் பாரு. அவனுங்க மீதெல்லாம் தக்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும். 18 வயசுக்கு மேல இருக்கான் அப்படின்னா அவனை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி உள்ள வைக்கணும். அதே 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அவனுங்க வந்து பேசுறானுங்கன்னா அவனுங்கள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும். எல்லா ரசிகர்களும் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, அழுகிற விட்டுரும், ஒண்ணுமே பண்ண முடியாது, அரசு முடிஞ்சா பண்ணிப்பாரு. ஏன்னா நாளைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் நீங்க இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்க. இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்க. டேய், தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரப்போகுது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு மிகப்பெரிய அளவுல பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம் என்கிற சட்டம் இருக்கு, ரூல் இருக்கு. அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து அவசர அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. ஏன் போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க ஆடி அசைஞ்சு
நீங்க மணியாட்டிக்கிட்டு வருவீங்க ஒரு வாரம் கழிச்சு. அது வரைக்கும் செத்தவன வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும்னு நீங்க சொல்ல வர்றீங்க. அது மட்டும் அல்லாமல் இத எதெல்லாம் இவனுங்க காரணமா எடுத்துட்டு வர்றானுங்கன்னா, விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள அசிங்கமாக திட்டி ஒரு காணொளி ஒண்ணு சமூக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. அதுல விஜய வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகுற மாரி திட்டுறானுங்க. அது ஒருவேளை விஜய் கட்சிக்காரங்க தான் திட்டுனாங்களா? இல்ல வேற கட்சிக்காரங்க இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் உள்ள புகுந்து அவங்க தான் விஜய் மீது செருப்பு வீசுனாங்க. விஜய அசிங்கமா திட்டுனானுங்க அப்படின்னு இவனுங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனால் இருக்கிறவன் எல்லாம் கூட்டத்துல சிக்கி சாகுற நிலைமையில மூச்சு திணறிக்கிட்டு இருக்கப்ப, அவன் தலைவன்னு பார்த்தானா, எவன்னு பார்த்தான். "டேய் நாங்க இங்க செத்துக்கிட்டு இருக்கோம் கீழ இருக்கிறவன். தாகத்துல தண்ணி குடிக்காம, சாப்பாடு இல்லாம, மயக்கத்துல அவனுக்கு உயிர் போயிட்டு இருக்கு. நீ அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற ஆத்திரத்துல, கோவத்துல கூட விஜய் அவர்கள வந்து இவங்க திட்டியிருக்கலாம் இல்லையா? இந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல தான் விஜய் அவர்கள் அவருடைய வீட்ட விட்டு வெளிய வந்திருக்காரு. என்னப்பா வெளியில வந்து ஃப்ளைட்ட புடிச்சு கரூருக்கு வராரா? அதெல்லாம் கிடையாது. அதாவது நீலாங்கர வீட்ல இருந்து வெளியில வந்து பட்டினப்பாக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போறாரு. ஏன்பா என்ன நடந்துச்சு? நீலாங்கர வீட்டுக்கு என்னாச்சு? வெளியில காவலர்கள் வந்து நிக்கிறாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிக்கிறாங்க. ஃபுல்லா சர்வேலன்ஸ் இருக்கிற மாரி ஒரு மாரி ஃபீல் ஆகுது. அண்ணன் வந்து நிம்மதியா வீட்டுக்குள்ள இருக்க முடியல. சிசிடிவி கேமரால பார்க்கும்போது ஒரே போலீஸா இருக்கு. பிரஸ் பீப்பிளா நிக்கிறாங்க. அது அவருக்கு மைண்ட் அளவுல டிஸ்டர்ப் ஆகுது. அவர் வந்து ஒரு தனிமை விரும்பி, அதனால தனிமையிலே இனிமை காண முடியுமா? அப்படின்னு அவர் வந்து நீலாங்கர வீட்ல இருந்து கிளம்பி பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போயிட்டாரு. அதாவது இங்க வந்து ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிருக்காரு. அங்க போய் ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிடுச்சுன்னா, அடுத்து பனையூர் பங்களாவுக்கு போயிருவாரு. கரூருக்கு வருவாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. அதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட காணொளியில ஒரு சேலஞ்ச் பண்ணேன் தாவேகா தொண்டர்களுக்கு. உங்க அண்ணன் மட்டும் 2026க்குள்ள ஒரு பிரஸ் மீட் குடுத்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டாரு அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்துல நான் வந்து அடிப்படை உறுப்பினரா சேர்ந்துடுறேன் அப்படின்னு. இல்ல கரூர் மருத்துவமனைக்கு விஜய் அவர்கள் சென்றுட்டாரு அப்படின்னா, நான் யூடியூப் சேனல டெலீட் பண்ணிட்டு நான் வேற வேலைக்கு போயிடுறேன். ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது தொடர்ந்து வழக்கு பதிவு அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முதலாவது வழக்கு பதிவு அப்படிங்கிறது விஜய் மேல பண்ணாங்க. 4 பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் கரூர் மாவட்டத்தினுடைய தாவேகா மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க. வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கன்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து தலைமறைவாயிட்டாரு. அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் அவர்கள் மீது பிணையில வெளிவர முடியாத அளவுக்கு காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு, இப்ப புஷி ஆனந்த தமிழக காவல்துறை தேட ஆரம்பிச்சிருச்சு. புஷி ஆனந்த் அவர்கள் கரூர்ல இருந்து திருச்சி வந்து, திருச்சியில இருந்து சேலத்திற்கு தப்பிச் சென்றதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்லப்படுது. புஷி ஆனந்த் அவர்களுடைய செல்போன போலீஸ் வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க. புஷி ஆனந்த் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நமக்கு அவருக்கு நெருக்கமான நபர்கள்ட்ட குடுத்து, இந்த ஃபோன எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு பக்கமா போயிருங்க, நான் ஒரு பக்கமா போயிடுறேன். போலீஸ் வந்து அந்த சிக்னல ட்ராக் பண்ணி உங்கள தேடி வருவாங்க. நான் அந்த கேப்ல வந்து நான் எஸ்கேப் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆனதாக தெரிகிறது. எதுக்காக ஓடி ஓடி ஒளியிறீங்க? விஜய் அவர்கள் வந்து நீலாங்கர வீட்ட காலி பண்ணிட்டு, அவர் வந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போறாரு. புஷி ஆனந்த் வந்து போலீஸ திசை திருப்பிட்டு அவர் ஒரு பக்கம் போறாரு. இப்படி ஆளாளுக்கு ஏன் தலைமறைவாகுறீங்க? ஆதவ் அர்ஜுனா எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு ட்வீட் போடுறாரு. உங்க மேல தவறு இல்ல. நீங்க எந்த தப்பும் பண்ணல. அப்படிங்கிறப்ப பிரஸ்ஸ ஃபேஸ் பண்ணுங்க, மக்கள ஃபேஸ் பண்ணுங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணலங்க. இது வந்து ஒரு சதிங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேங்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டாரு. அமைச்சர் பெருமக்கள் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜகவுடைய நிர்மலா சீதாராமன் முதற்கொண்டு எல்முருகன்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா, நீங்க மட்டும் வராம இருப்பதற்கான காரணம் என்ன? இப்ப என்ன சொல்ல போறீங்க? இது திமுகவுடைய சதி. செத்தவங்க வந்து எங்களுடைய தொண்டர்களே கிடையாது. திமுக வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து போலியான டெட் பாடிகள கொண்டு வந்து எங்க மேல பழிய போட்டுட்டாங்கன்னு சொல்ல போறீங்களா? இல்ல புரியல. என்ன சொல்ல வர்றீங்க? இது வந்து ஒரு திரைப்படத்துல தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இது ஒரு நிஜ வாழ்க்கை. நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் ஒண்ணும் முட்டா பய கிடையாது. உங்க மேல தவறு இல்லன்னா, நீங்க ஓடி வெளிய வேண்டிய அவசியம் இல்ல. சரி, இந்த ஒரு சூழ்நிலையில தான்
விஜய் அவர்களை நான் வந்து நேரில் சந்திக்க தயார், நான் வந்து தேவைப்பட்டா விஜய் அவர்களை நேரில் சந்திப்பேன் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறாரு. விஜய் அவர்களும் அவருடைய நீலாங்கரை வீட்ல இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கும் போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சந்திச்சது வந்து எந்த ஒரு பிரஸ்லயும் மீடியாலயும் வரல. ஆனா சந்திச்சாங்க. அதே மாதிரி இப்ப விஜய்க்கு தேவை எல்லாமே அரசியல் அனுபவம் மிக்க ஒருத்தருடைய அறிவுரை. அந்த அறிவுரை அண்ணன் சீமான் தரப்புல இருந்து விஜய்க்கு வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பிரச்சனையில விஜய் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. நான் சீமான் தம்பி எனக்கு மாற்று கருத்து இருக்கு, விஜய் வந்து இந்த இடத்துல தவறு செய்துட்டாருன்னு சொல்றேன். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு விபத்து, விஜய் வந்து இதற்கு காரணமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஆதரவா தான் பேசுறாரு. இந்த சிச்சுவேஷனை அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் ஆக்கல. உண்மை அதுதான். இப்ப திமுக வந்து இறங்கி இதை அரசியலாக்கி விஜயை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கல. மாறாக தேவைப்பட்டால் விஜயை சந்திப்பேங்கிறாரு. விஜய் அவர்கள் 15 வருஷம் களத்துல நின்னு திமுகவை எதிர்த்த அண்ணன் சீமான் போன்றவர்களுடைய அறிவுரையை கேட்கணும். ஏன்னா அதுதான் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சீமான் அவர்களை சந்திச்சு இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது, என்ன செய்யறது? ஏன்னா உங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்ல. ஏன்னா நீங்க 2 வருஷமா தான் கட்சி தொடங்கி இருக்கிறீங்க. உங்களுக்கும் அனுபவம் இல்ல, உங்க தொண்டர்களுக்கும் அனுபவம் இல்ல, உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தைரியம் இல்ல, ஒரு பிரஸ்ஸ ஃபேஸ் பண்ண தெரியல, பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டுறப்பெல்லாம் தெரிச்சு ஓடுறீங்க. அப்படிங்கிறப்ப ஒரு அரசியல் முதிர்ச்சி பெற்ற ஒருத்தருடைய கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அண்ணன் சீமான் அவர்கள் உங்களை சந்திக்க தயாரா இருக்கிறார் அப்படின்னா, அந்த சந்திப்பை பயன்படுத்திக் கொண்டு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்வதற்கு, மக்களை சந்திச்சு ஆறுதல் கூறுவதற்கு என்ன செய்யணுமோ அத தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாகவும், விஜய் அவர்களின் சார்பாகவும் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்றேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொளியை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. இப்படியெல்லாம் விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியட்டும். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே